தமிழ் சினிமா ரசிகர்களுடைய நீண்ட நாள் கனவு, அதாவது சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் ஒண்ணா இணைச்சு இப்போ ஒரு படமானா நல்லா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அவங்க 2 பேரும் இணைஞ்சு 90ஸ்ல படம் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கு, இப்போ இருக்கிற வளர்ந்துருக்கிற இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிற நேரத்தில் இவங்க இருவரும் சேர்ந்து நடித்தா அந்த படம் எப்படி இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒரு நம்பர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக அது நடக்க போது லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி கூலி படத்துக்கு அப்புறமா தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாமா, நிறைய வயலன்ஸ் இருக்குது, இப்போ தான் கூலி படம் பண்ணியிருக்கோம், கூலி படமும் பெருசாக போகலை அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு. இப்போ அந்த படத்தை நெல்சன் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அது இப்போது 100% அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெல்சன் தான் நம்ம சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் வச்சு அந்த படத்தை மேக் பண்ண போகிறாப்புல. அவருடைய ஸ்கிரிப்டில் இப்போதைக்கு அந்த படம் உருவாக போது ஒன்லைன் சொல்லியிருப்பார் போல இருக்குது. ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாமா, ஸ்லோ மோஷன்லேயே படத்தை ஓட்டிடுவார், ஸோ நமக்கு பெரிய வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குது. நெல்சனே ஓகே பண்ணிட்டாப்புல. இப்போ நெல்சன் டைரக்ஷனில் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் இணைஞ்சி அந்த படத்தை பண்ண போகிறாங்க. நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாப்புல. நம்ம ரெட் செயின் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ராஜ் கமல் ஃபர்ஸ்ட் காப்பியில் அந்த படத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய அடிதான் இந்த படம் அவர் பண்ணாமல் போனது. ஏன்னா அவர் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டப் இருந்தது. ஆனால் கடைசியாக அவர் அந்த படத்துலேருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாப்புல. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமே கூலி படத்தோடைய ரிசல்ட் மட்டும்தான். ஏன்னா கூலி படத்துக்கு அவர் சொன்ன பில்டப்பாக இருக்கட்டும், பண்ண ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே நேர்மாறாக இருந்ததுனால அந்த படம் அவர் பண்ணாமல், அந்த படம் மட்டும் இப்போ இந்த புதுசாக பண்ண போகிற இவரும் இணைய போகிற இந்த படம் மட்டும் லோகேஷ் பண்ணியிருந்தா அவருடைய மார்க்கெட்டே வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ இந்த படம் அவர் பண்ணல, அவர் இந்த படத்தில் தூக்கிட்டாங்க அப்படின்றது லோகேஷ்க்கு ஒரு சரியான அடி தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆஸ் அ லோகேஷ் கனகராஜ் ஃபேனாக எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, என்னடா நம்ம லோகேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூலி படத்தில் அவர் என்னை ஏமாத்தினது வச்சு இந்த படம் பார்க்கும்போது நல்ல வேலை தான் பண்ணியிருக்காங்க. நெல்சனே லோகேஷோட நல்லா தான் பண்ணுவாப்புல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.